சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தற்போது மத்திய, மாநில அரசு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விநியோகித்து வருகிறது. குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் பண்டிகை காலங்களில் தேவைப்படும் நேரங்களிலும் நிதி சுமையை குறைக்கும் வகையில் பொங்கல் தொகுப்புகள் மற்றும் நிவாரண நிதிகள் போன்ற சிறப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் யார் யாருடைய பெயரை சேர்த்து கொள்ள முடியும்? புதிதாக பிறந்த குழந்தை, புதிதாக திருமணமாகி வந்த பெண். ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க தேவையான ஆவணங்கள்: அடையாள சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் ஐடி, பான் கார்டு அல்லது பாஸ்போர்ட், முகவரி சான்று, பயன்பாட்டு பில், வாடகை ஒப்பந்தம் அல்லது புதுப்பிக்கப்பட்ட முகவரியுடன் கூடிய ஆதார் அட்டை, திருமண சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ். ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் ஒருவருடைய பெயரை சேர்ப்பது எப்படி? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் பெயரை சேர்க்க www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.